தேங்க் யூ விஷ்ணுபிரியா. என்ன வச்சு செஞ்சுட்டீங்க கொஞ்ச நேரத்துல. இப்ப என்னோட பிரசன்டேஷன் வந்து நாங்க பார்த்த வித்தியாசமான கொக்கிகளை வச்சுதான். உதாரணத்துக்கு வந்து இந்த நியூ அப்படின்ற இடத்துல இருக்க கொக்கிய பாருங்க. பெரும்பாலும் வந்து இது வந்து சலூன் கடைகள்ல தான் அந்த ஹேரை விரிச்சு போட்டிருக்க மாதிரி ஒரு ஸ்டைல்ல வச்சிருப்பாங்க இந்த கொக்கிகளை. இங்க வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப அழகான ஒரு டைப்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2 கொக்கிய வந்து கீழ இருக்க கோட இழுத்ததுக்கு பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா அத பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. 2வது வந்து இந்த டீ இருக்குல்ல, அந்த டீய வந்து எவ்வளவு நீளத்துக்கு இழுக்க முடியுமோ அவ்வளவு நீளத்துக்கு இழுத்திருக்காங்க. ஆம், அடுத்தது வந்து இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கொக்கி. ஏன்னா இந்த சீல ஒரு கொக்கி இருக்கு, இந்த லீல ஒரு விதமான கொக்கி இருக்கு, இந்த லீல இன்னொரு விதமான கொக்கி இருக்கு. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் வந்து இடங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னோட ஸ்டைல மாத்திக்கிட்டே இருந்திருக்காரு ஒரே லைன்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா வந்து இங்க வந்து இந்த ஈய நோட்டீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த சீய நோட்டீஸ் பண்ணுங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப இங்க வந்து ரொம்ப சிக்கனமா முடிச்சவர் வந்து இங்க ரொம்ப இழுத்து விட்டுருக்காரு கொக்கிய. அடுத்து வந்து இங்க பாருங்க, இந்த ஸ்டைலும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஊக்கும் தாவுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்திருக்காரு. இது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்த ஒரு கொக்கி ஸ்டைலு. ஏன்னா இங்க இருக்க நீ வந்து அந்த தாவை தொடுது, ஆனா கீ வந்து பக்கத்துல இருக்கிறத வந்து ரொம்ப தொடல, ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போயிருது. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அவருக்கு எழுதுறதுக்கு. ஸோ வந்து அசெண்டர் டிசெண்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ரொம்ப சின்ன ஒரு அசெண்டரும் ரொம்ப சின்ன ஒரு டிசெண்டரையும் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்காரு. இதுல வந்து அவங்க இந்த புள்ளிய பத்தி சொன்னாங்க. அது பக்கத்திலேயே அந்த கொக்கியும் இருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்துல இந்த தீய பாருங்க, இந்த தீயோட கொக்கியும் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேலிகிராஃபி மாதிரி மேல இருந்து இழுத்து விட்டுருக்காரு. அதுக்கு பக்கத்துல இருக்க தீய பாத்தீங்கன்னா அதுல வந்து நல்லா கீழ இருந்து அழகா எழுதி இருக்காரு. இது வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வந்து கொக்கி இதுதான். ஏன்னா இது பார்க்க வந்து டீரெக்ஸ் டைனோசர் மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப கிரியேட்டிவான ஒரு ஆர்டிஸ்டா வரைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு விட்டுல வந்து இந்த ஸ்ரீயை எழுத முடியாது. ஏன்னா ரொம்ப இடம் தேவைப்படும். அதனால இந்த ஸ்ரீயோட திக்னஸை வந்து ரொம்பவே குறைச்சிருக்காங்க. குறைச்சிட்டு இதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நல்ல ரவுண்டா அழகா எழுதியிருக்காரு அந்த ஸ்ரீய. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேற டிசைன்ல வந்து ரொம்ப ஃப்ளோவியா எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இங்கேயுமே வந்து நீங்க அந்த அசெண்டர் டிசெண்டர் எல்லா ஸ்பேஸையும் ரொம்ப குறைச்சி ஒரு ரொம்ப சின்ன இடத்துல ரெண்டு வரியில எல்லாத்தையுமே சுருக்கி இருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமானது வந்து இந்த நை இருக்குல்ல, நையோட டிசைன் பாருங்க, ரொம்ப யூனிக்கா இருக்கும். இங்க வந்து ஒரு 2 ஃபாண்ட் இங்க ஆக்சுவலா பக்கத்துலயே இருக்கு. இந்த ஃபாண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா இழுத்து கீயையும் இங்க சீயும் நல்லா மேல வரைக்கும் இழுத்து கீழே வரைக்கும் வந்து விழுற மாதிரி வச்சிருக்காங்க. அதே பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கீயும் இந்த சீயும் வந்து ஒரு கீ வந்து பாதியிலேயே முடிஞ்சிருது, சி வந்து நல்லா வெளியே வருது. ஸோ இங்கேயே வந்து நாங்க ஒரே இடத்துல ஒரே பில்டிங்லயே 2 வித்தியாசமான ஸ்டைல்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து இது என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப ஈஸியா வந்து எடுத்து சுழிச்சு விட்டுருக்காரு. இங்க இருக்க அந்த தீயில இருக்க கொக்கிய இங்கேயும் அதே மாதிரி சுழிச்சு விட்டுருக்காரு. புள்ளிய வந்து ரொம்ப ஒட்டி வச்சிருக்காரு இந்த இடத்துல. இது வந்து ஆக்சுவலா வச்சே ஆகணும்னு சொன்னாங்க. தமிழக வெற்றி கழகம் இருக்கு, அதனால வந்து எங்க பிரசன்டேஷன்ல இதை வச்சே ஆகணும்னாங்க. நான் கூட எதுக்குன்னு 2-3 முறை கேட்டேன். சரி பரவாயில்ல, கண்டிப்பா வைக்கணும்னு சொன்னதுனால வச்சிருக்கேன். ஆனா இதுலயும் வந்து ஒரு கத்தி மாதிரி ரொம்ப கூர்மையா ஒரு அழகான ஸ்டைல் இருக்கு. இங்கேயும் இந்த ழாவை பாருங்க, இதை எவ்வளவு லென்த்தா இழுத்திருக்காரு. இந்த ழாவை பாருங்க, அதுக்கான ஸ்ட்ரோக்கு டிஃபரன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இகர கொக்கி தான், ஆனா ஈகார கொக்கி மாதிரி சுத்தி விட்டு டச் பண்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்காரு. இதை வந்து தெளிவா இகர கொக்கியா வரைஞ்சிருக்காரு.
இதுவும் ரொம்ப இந்த டைப் வாக்லயே ரொம்ப பிடிச்சமான எடுத்த போட்டோ இது. ஏன்னா இங்க வந்து தீக்கு வந்து ரொம்ப நீளமா வால் வச்சுட்டு இங்க நோக்கு வந்து நோ சொல்லிட்டாரு. இதோட வால் எங்க போச்சுன்னே தெரியல. ரெண்டாவது வந்து இந்த தீய பாருங்க, ஏன் இதுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்காருன்னு சுத்தமா தெரியல. இந்த தீக்கு வந்து நார்மலா எழுதியிருக்கவரு இதுக்கு ரொம்ப பெரிய அழுத்தம் கொடுத்து ரொம்ப பெரிய ஓட்டையா போட்டிருக்காரு. இதுவும் இந்த பார்வதி சில்க்ஸும் ஒரு காலிகிராஃபி ஸ்டைல்ல போட்டிருக்காங்க. பட் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காலிகிராஃபி ஸ்டைல்குள்ள வரல. இந்த இகர கொக்கிக்கும் ஈகார கொக்கிக்கும் ஸ்டைல் மேட்ச் ஆகல, அதை நோட்டீஸ் பண்ணோம். ஐ திங்க் நெக்ஸ்ட் வந்து இந்த தடிமனை பத்தி பேசுறதுக்கு ரோடா அலெக்ஸ் வராங்க. ரோடா இஸ் அ புக் டிசைனர். அவங்க ஒரு தமிழ் ரிசர்ச்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ரோடா. தேங்க்யூ.